சக்சஸ் பண்றாங்க. சக்சஸ் பண்றவங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பிக் பாஸ் வந்து நிறைய பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கேன். பட் இதுல ஃபெயிலியர் ஆனவங்களும் இருக்காங்கல்ல. ஆமா, எவ்வளவு பேர் இருக்காங்க, இருக்காங்க. எவ்வளவு பேர் வாய்ஸ் அவுட் பண்ணாம இருக்காங்களா? அதெல்லாம் எதனால ஏன்னா பிகாஸ் ஐயோ அடுத்தது நம்ம ஆல்ரெடியே பிக் பாஸ்ல இருந்து நிறைய நேம் கெட்டு போச்சு, அப்படியாச்சு இப்படியாச்சு, இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது. நிறைய பேர் கெரியர் இல்லாம ஏன் ஈவன் பிரதீப் ரெட் கார்டு வாங்கினாருல்ல, அவர் எங்க போனாரு? ஸோ என்ன சொல்றேன்னா, உங்களோட கேமுக்காகவோ உங்களோட கண்டென்ட்டுக்காகவோ உங்க பிக் பாஸ் ரீச் ஆகணுங்கிறதுக்காக நீங்க தான் எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். நீங்க தான் எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்க. அப்படி நீங்க நல்லவங்களா இருந்திருந்தா எவ்வளோ வயலேஷன் நடந்துட்டு இருக்கு. கமருதீன் பார்வதி பண்றதை கட் பண்ணிட்டு அங்கே நீங்க வயலேஷனை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். இந்த அளவுக்கு எதுக்கு பேச விடுறது நீங்க தானே. உங்களுக்கு ஒரு கண்டென்ட் டிஆர்பிக்காக எல்லாத்தையும் வந்து சாக்ரிஃபைசிங் ஹியூமன் டிக்னிட்டியா சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ வீட்டுக்குள்ள நிறைய விஷயம் பிக் பாஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இல்லையா, அவருடைய அந்த மாயக்குரல் மூலியமா. அதுவே கண்டஸ்டன்ட் வந்து ஓரளவு ஆர்கியூமெண்ட் ரொம்ப ஆக்வர்டா போகுது அப்படிங்கும்போது பிக் பாஸ் வாய்ஸ் கொடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரா? அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, அதுக்கெல்லாம் வர மாட்டாங்க. அவரு யாராவது லவ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, அப்ப வந்து மக்கள் கூட பார்க்க மாட்டாங்க. நாய் குலைச்சா என்ன பண்ணும்? நாய் குலைக்கிற சவுண்ட் தான் பாப்பாங்கல்ல. அவங்க பாத்ரூம்க்குள்ள போய் ஏதோ பண்ணாங்கன்னு இல்ல தூங்குறது, இப்ப தூங்கிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுப்பாங்க. எதெல்லாம் மொக்கையா இருக்கோ அதுக்கெல்லாம் வாய்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஃபயர் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, வயலேஷன் வரும்போது எங்கடா இருக்காரு பிக் பாஸ், வந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவாரு. அதெல்லாம் கண்டுக்க மாட்டாரு. இப்போ பிக் பாஸ் வந்து இந்த பார்வதி கமருதீன் இஷ்யூ நடந்துச்சு இல்லைங்க. அப்ப வந்து பார்வதி வந்து காலை வச்சு தள்ளி விட்டாங்கன்னு வந்து சொல்லும் போது அங்க எவ்வளவு கேமரா சுத்தி இருக்கு, அவ்வளோ கேமரா இருக்கு, எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, 500க்கு மேலே வேலை செய்கிறாங்கல்ல. அப்போ எல்லாருமே வாட்ச் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, ஏதோ ஒரு வாய்ஸ் இட்ஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி அந்த தள்ளி விடுற டைமில் பண்ணியிருந்தா கூட இது இந்த வயலேஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கலாமேங்க. பார்வதி இதை பண்ணாதீங்கன்னா அவரோட அந்த குரல், பிக் பாஸோட குரல் வந்திருந்தா இது நடந்திருக்காது. இது வந்து அநியாயமான ஒரு விஷயம் பண்ணதுக்கு காரணமே பிக் பாஸ் தான். இதுதான், இது ஒரு பப்பட் கேம் ஷோ. அவங்க ஆட்டி வைக்கிறாங்க, நாங்கள் ஆடுறோம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அந்த ஆட்டி வைக்கிறத தாங்குற மனநிலை இருந்து உள்ள போகணும்னா போகணும், இல்லைன்னா போக கூடாது. என்னங்க அது, அதுக்குன்னு எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு போகணுமா? ஒரு நம்ம மனுஷனா வாழ தாங்க போறோம். இதை உங்ககிட்ட நான் சொல்ல நினைச்சேன்.